வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசி பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். ஏகாதசி உபவாசம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிர்ஜலமா கரெக்டா ஃபாலோ பண்றவங்க இதே ரெசிபிய மத்த நாள் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயும் அவலும் சேர்த்து ஒரு டேஸ்டி அண்ட் குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு உப்புமா பண்ண போறோம். வெள்ளரிக்காய் சேர்க்கறதுனால அதுல நிறைய ஃபைபர் இருக்கும், நமக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காம இருக்கும். இந்த உப்புமா ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆனா கூட சாஃப்டாவே இருக்கும். இது நமக்கு நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். வெள்ளரிக்காயில நிறைய இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகாமையும் இருக்கும். ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த வெள்ளரிக்காயும் அவலும் சேர்த்து உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காயை எடுத்துட்டு தோல் சீவிட்டு உள்ள விதை இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய கிரேட்டர்ல நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த தோல் ரொம்ப மெலீசா, வெள்ளரிக்காய் ரொம்ப பிஞ்சா இருந்தது அப்படின்னா தோலோட அந்த உள்ள விதையோடய நம்ம போட்டுக்கலாம். மெஷரிங் கப்ல ஒரு கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு உடனே தண்ணிய நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இது தண்ணியில ஊற விட்டுறக்கூடாது. வெள்ளரிக்காயை அந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிரேட்டர்ல இதை போல நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளரிக்காயில ஆல்ரெடி தண்ணி நிறைய இருக்கும். நம்ம உப்பு சேர்க்கறதுனால இன்னும் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை நல்லா ரிலீஸ் பண்ணும். அவளை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். இது ஊற விட்டுறக்கூடாது. நம்ம இந்த வாஷ் பண்ணிருக்கிற அவளை இந்த வெள்ளரிக்காயில நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த வெள்ளரிக்காயில இருக்கிற ஜூஸ்ல இந்த அவுல் நல்லா ஊறணும். பாருங்க, நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காயில எந்த அளவுக்கு இந்த ஜூஸ் ரிலீஸ் ஆகுது நீங்க பார்த்துட்டு அவுல் சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். நம்ம அவல் வெள்ளரிக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அவல் நல்லா ஊறி இருக்கு, சாஃப்டாவும் நல்ல உதிரி உதிரியாவும் இருக்கு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி கிராக்ஸ் வந்தாலே நல்லா வறுபட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், உளுத்தப்பருப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்தாச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை மிளகாயும் இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நல்லா ஊறி இருக்கிற இந்த அவலை சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பு அவலும் வெள்ளரிக்காயும் சேர்க்கும் போது அதுலயே சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிருவோம். 2 நிமிஷம் ஆயாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த அவுல இருக்கிற அந்த சூடே போதும். தேங்காய், கொத்தமல்லி இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த அவல் வெள்ளரிக்காய் உப்புமாவை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம். வெள்ளரிக்காய் அவல் உப்புமாவை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரமே ஆயிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த அவல், தேங்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம சேர்த்துக்கிற வேர்க்கடலை நல்ல ஒரு கிரன்ச்சியா இருக்கு. இந்த தாளிச்ச வாசனையும் சூப்பரா இருக்கு. லேசா எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுனால லைட்டா அந்த ஃபிளேவர், லேசான ஒரு புளிப்பு, அது ரெண்டுமே ரொம்பவே அருமையா இருக்கு. எலுமிச்சம்பழம் வேண்டாம்னா நம்ம தாளிக்கும் போதே 1-2 தக்காளியை போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏகாதசி இல்லாம மற்ற நாள்ல பண்ணும்போது கேரட் துருவி போட்டுக்கலாம், பீன்ஸ் பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்ல கொடமிளகா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஃபில்லிங்கா நல்ல ஹெல்த்தியா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய காய்கறி கம்மியா அவல் சேர்த்து இதே உப்புமாவை நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல ஃபில்லிங்கா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமையோ இருக்கும். அதே நேரம் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த வரக்கூடிய ஏகாதசிக்கு இதே மெத்தட்ல இந்த வெள்ளரிக்காய் அவல் உப்புமாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.